உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். என் அன்புக்குரிய குழந்தைகளே, உங்களுக்கு பெரிய புராணக் கதையை தொடர்ச்சியாகச் சொல்லப் போகிறேன் என்று சொல்லியிருந்தேன். நீங்கள் நம்முடைய சைவ சமயத்தை பற்றியும் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழைப் பற்றியும் நாம் பிறந்த நாட்டினுடைய சிறப்பை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும். எவ்வளவுதான் படித்தாலும் வேற்றொரு நாட்டுக்கு வேற்று மொழி மக்களுக்கு இடையிலே போகிற பொழுது நீங்கள் உங்களுடைய சமயம், உங்களுடைய மொழி, உங்களுடைய நாடு ஆகியவற்றின் பெருமையை தெரிந்தவர்களாக போனால்தான் மற்றவர்களாலே மதிக்கப்படுவீர்கள் என்பதை முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையிலே தமிழர்களாக பிறந்து சைவ சமயத்திலே பிறந்த நமக்கு தமிழினுடைய பெருமையும் சைவ சமயத்தினுடைய பெருமையும் நாம் பிறந்த பாரதத்தினுடைய பெருமையும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது அவசியம். முதலிலே நான் உங்களுக்கு நம்முடைய சைவ சமயத்தினுடைய பெருமையை சொல்வதற்காகத்தான் இந்த பெரிய புராண தொடர் கதைகளை சொல்ல இருக்கிறேன். நம்முடைய பெரியவர்கள் இந்த கதைகளை எல்லாம் படைத்ததற்கு காரணம் குழந்தைகளுக்கு கதைகள் பிடிக்கும் என்பதற்காகத்தான் இந்த உயர்ந்த செய்திகளை கதை வடிவாக தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நூல்கள் எல்லாம் உங்களுக்காக பாடப்பட்டவை என்பதை தயவு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் பெரிய புராணம் என்கின்ற சைவ சமயத்தினுடைய முக்கிய ஒரு நூலை பற்றிய கதைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்வதாக சொல்லியிருந்தேன். இந்த பெரிய புராணம் தோன்றுவதற்கு முன்பாக, அதைவிட இன்னும் சொல்லப்போனால், இந்த பெரிய புராணம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த உலகத்திலே வாழ்ந்து மனிதர்களாக நம்மை போல் பல பிரச்சனைகளுக்கு இடையிலே வாழ்ந்து மெல்ல மெல்ல வளர்ச்சியுற்று ஆண்டவனை அடைந்த 63 பற்றிய செய்திகளை இந்த கதைகள் சொல்கின்றன. அதை முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 63 அடியார்களும் சைவத்திலே இருந்து உயர்வு பெற்றவர்கள். அந்த கதைகளைத்தான் சேக்கிழார் பெருமான் அவர்கள் பெரிய புராணம் என்ற பெயரிலே எழுதியிருக்கிறார். இதற்கு முன்பாக இந்த கதைகள் எப்படி தோன்றின, ஏன் சேக்கிழார் பெருமான் இந்த கதையை எழுதுவதற்கு முன்பு பெரிய புராணம் பற்றிய அல்லது சிவனடியார்கள் பற்றிய செய்திகள் எங்கெல்லாம் நம்முடைய சைவ சமயத்தில் பதிவாகி இருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு 2 கதைகளை நான் முதலிலே உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. நம்முடைய சைவ சமய நாயன்மார்களிலே முக்கியமாக கருதப்படுகிற ஒருவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவருடைய கதையையும் நான் உங்களுக்கு பெரிய புராணம் சொல்கிற பொழுது விரிவாக சொல்லுவேன். தம்பிரான் தோழன் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு சிவபெருமானுடைய நண்பராக இருந்தவர் இந்த சுந்தரர். இந்த சுந்தரர் பல ஆலயங்களுக்கும் சென்று இறைவனை தரிசித்தபடி செல்கிறார். அப்படி செல்கிற பொழுது ஒரு முறை திருவாரூர் என்கின்ற ஆலயத்திற்கு செல்கிறார். திருவாரூர் என்ற ஆலயத்திற்கு அவர் செல்கின்ற பொழுது அங்கே இருக்கிற ஒரு 1000 மண்டபம், அதற்கு தேவாச்சரிய மண்டபம் என்று பெயர். அந்த மண்டபத்திலே சிவனடியார்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்து கூடி சிவபெருமானுடைய பெருமைகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் சுந்தரர் அங்கு போகிறார். அடியார்கள் எல்லாம் சிவனுடைய பெருமையை பேசி அதிலே லயித்து இருந்த காரணத்தினாலே சுந்தரர் நினைக்கிறார், இந்த நேரத்திலே நான் அவர்களுக்கு இடையாலே போனால் அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய இறைவற்றிய அந்த எண்ணம் சீர்குலைந்து விடுமே என்று நினைத்து பயந்து சுந்தரர் அவர்களை குழப்பாமல் ஒரு ஓரமாக கோயிலுக்குள் போய்விட்டால் என்ன என்று நினைக்கிறார். அதன்படி அவர் யாரையும் குழப்பாமல் யாருடைய கண்ணிலும் படாமல் ஒரு ஓரமாக திருவாரூர் கோயிலுக்குள்ளே இந்த தேவாசிரிய மண்டபத்தை தாண்டி உள்ளே போய்விடுகிறார். இதை அந்த சிவனடியார்கள் பல பேர் கூடியிருந்து பேசிக்கொண்டிருந்த சிவனடியார்களிலே ஒருவர் கவனித்து விடுகிறார். அவருக்கு விரல்மிண்டர் என்று பெயர். அவர் கதையையும் நான் விரிவாக உங்களுக்கு சொல்லுவேன். அந்த விரல்மிண்டர் என்பவர் சற்று கோபக்காரர். சிவன் மேலே ஒரு இறுக்கமான பிடிப்புள்ளவர். சிவனடியார் மேலே அதைவிட பிடிப்புள்ளவர். அவரும் அந்த அடியார்கள், சிவன் பெருமை பற்றி பேசுகிற அடியார்களோடு உட்கார்ந்திருந்திருக்கிறார். சுந்தரர் ஒரு ஓரமாக உள்ளே போவதை கவனித்ததும் அவருக்கு கோபம் வருகிறது.
சிவனடியார்களை வணங்காமல் அவர்களுடைய ஆசி பெறாமல் சுந்தரர் எப்படி சிவன் கோயிலுக்குள்ளே போகலாம்? இதுதான் அவருடைய கோபத்திற்கு காரணம். கோபம் வந்த அவர், நான் நினைக்கிறேன் மனதிலே, அவர் அங்கே இருந்து கொஞ்சம் சத்தம் போட்டிருப்பார். எப்படி சுந்தரர் உள்ளே போகலாம் என்று கோபித்தவுடனே மற்றவர்கள், அவர் அருகிலே இருந்தவர்கள் கேட்டிருப்பார்கள். அதுக்கு என்ன செய்வது, போய்விட்டார், விட்டு விடுவோமே என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவர் அதை ஏற்கவில்லை. இல்லை, சிவனடியார்களை கும்பிடாமல் சுந்தரர் சிவன் கோயிலுக்குள்ளே போனது தவறு என்கிறார். குழந்தைகளே, நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், இந்த கதையிலிருந்து சிவனடியார்களுடைய பெருமையை நாம் உணர்ந்து கொள்கிறோம். சிவனை வணங்குவதானால் கூட சிவனடியார்களை வணங்கிவிட்டு வணங்க வேண்டும் என்பதுதான் நம் மரபாக இருந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த விரல்மண்டர் கோபிக்கிறார். எப்படி போகலாம் என்ற உடனே அருகிலே இருக்கிறவர், சரி போய்விட்டார், அதற்கு என்ன செய்யலாம் என்ற உடனே, அதை சுந்தரனை நான் தண்டிக்க வேண்டும் என்கிறார் அவர். சிவபெருமானுடைய தோழனாக இருக்கக்கூடிய சுந்தரனை தண்டிக்கப் போகிறீர்களா என்று மற்றவர்கள் கேட்டிருப்பார்கள். ஆம், தண்டிக்கப் போகிறேன். சரி, என்ன தண்டனை கொடுக்கப் போகிறீர்கள் என்று அவர்கள் கேட்டவுடனே மற்றவர்கள் கேட்டவுடனே சுந்தரர் சொல்கிறார், எப்பொழுது சிவனடியார்களை தொழாமல் இந்த சுந்தரன் சிவன் கோயிலுக்குள்ளே போய்விட்டானோ அதற்காக அவனுக்கான தண்டனை என்னவென்றால், இனி அவன் சைவத்திலே இருந்து அவனை நான் விலத்தி வைக்கிறேன் என்கிறான். சைவத்துக்கு சுந்தரர் புறகு என்றால் விலத்தி விடுகிறேன் என்கிறார். அருகிலே இருந்தவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். சுந்தரமூர்த்தி நாயனாரையே சைவத்திலே இருந்து விலக்குகிறாரா, சிவனடியாரை தொழாத காரணத்தினாலே விலக்குகிறாரா என்று அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். அதில் இருந்த ஒருவர் கேட்கிறார், சரி, சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனடியாரை தொழாமல் உள்ளே போனார் என்பதற்காக அவரை சைவத்திலே இருந்து விலக்கி வைத்து விட்டீர்கள். ஆனால் உங்களை ஒரு சந்தேகம் கேட்கிறேன். உள்ளே போன சுந்தரரை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரே, அது மட்டும் எப்படி நியாயமாகும்? சிவனடியாரை தொழாமல் போன சுந்தரரை நீங்கள் சைவத்துக்கு புறகு என்று சைவத்தை விட்டு விலக்கி விட்டீர்கள். அப்படி சிவனடியாரை தொழாமல் போன சுந்தரரை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரே, அவரை என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஒருவர் கேட்கிறார். கேட்டவுடனே விரல்மண்டருக்கு ஒரு திகைப்பு. சுந்தரரை சைவத்திலே இருந்து விலக்கியாகிவிட்டது. இப்பொழுது சுந்தரர், உள்ளே போன சுந்தரரை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரே, அவருக்கு என்ன செய்ய போறீர்கள் என்று கேட்டதும் சற்றும் யோசிக்காமல் விரல்மண்டர் சொன்னார், எப்படி சிவனடியாரை தொழாமல் போன சுந்தரன் சைவத்தை விட்டு, நான் சுந்தரன் சைவத்துக்கு புறகோ அவனை சைவத்தை விட்டு விலக்குகிறேனோ, அதுபோல உள்ளே போன சுந்தரனை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானையும் நான் சைவத்தை விட்டு விலக்குகிறேன் என்றான். சிவனும் சைவத்துக்கு புறகு என்கிறார். குழந்தைகளே, நம்முடைய சைவ சமயத்தினுடைய பெருமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானையே, சைவத்தினுடைய முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானையே சைவத்தை விட்டு விலக்குகிறேன் என்று சொல்லுகிறார் ஒருவர். மற்ற சமயங்களிலே இதை சொல்ல முடியுமா? நம்முடைய சமயத்தில் தான் சொல்ல முடியும். சிவபெருமானையே சைவத்தை விட்டு விலக்குகிறேன் என்கிறார் ஒருவர். இதை சொன்னவரை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் கோபிக்க வேண்டாமா? சிவபெருமானை எப்படி நீ சைவத்தை விட்டு விலக்கலாம் என்று கோபிக்க வேண்டாமா? அவரை சைவத்தை விட்டு, இப்படி சொன்னவரை சைவத்தை விட்டு நாம் விலக்க வேண்டாமா என்றெல்லாம் நினைப்பீர்கள். உண்மையிலே நம் சைவத்தின் பெருமை அதுதான். நம் சைவ பெரியார்கள் என்ன சொன்னார்கள் என்றால், சிவனும் சைவத்துக்கு புறகு என்று சொல்லி சிவனை சைவத்தை விட்டு விலக்கி வைத்த விரல்மண்டரை நம்முடைய 63 நாயனார்களுக்குள்ளே ஒருவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு மதிப்பளித்தார்கள். இதுதான் நம் சைவம். இந்த கதையினோடு நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், சிவனடியாரை தொழுவது என்பது சைவர்களுக்கு கட்டாயமான ஒரு காரியம். இன்று நாம் இதையெல்லாம் செய்வதில்லை. சிவனடியார்களை கண்டால் அவர்களை வலம் பெற வேண்டும், வணங்க வேண்டும், அவருடைய ஆசி பெற வேண்டும் என்பதையெல்லாம் நாம் நினைப்பதில்லை. குழந்தைகளே, இனியாவது இந்த பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். சிவனடியார்களை போற்றுங்கள். சிவனடியாரை போற்றுவதென்பது சிவனை போற்றுவதற்கு சமமானது. ஆகவே இந்த சிவனடியாரை போற்ற வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த கதை வந்தது. விரல்மண்டர் கோபம் தணியாமல் நிற்கிறார். சுந்தரர் இதை கேள்விப்பட்டு உள்ளே நின்று சங்கடப்படுகிறார். அப்பொழுது சிவபெருமான் சுந்தரனை நோக்கி, அவரை ஆறுதல் படுத்துவது உன்னுடைய கடமை. ஆகவே சிவனடியார்களை போற்றி பாடுகிற ஒரு பாடலை நீ பாட வேண்டும், ஒரு பாடல் தொகுப்பை நீ பாட வேண்டும் என்கிறார்.
ஐயனே நான் எப்படி பாடுவேன் என்று சுந்தரர் கேட்க, சிவபெருமான் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கி பாடு என்று முதலடியை எடுத்துக் கொடுக்கிறார். அந்த முதலடி சிவபெருமான் எடுத்துக் கொடுத்ததும் சுந்தரரிடமிருந்து பாடல் பிறக்கிறது. தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று தான் பாட நினைத்த அடியார்கள் பெயர்களை எல்லாம் சொல்லி சொல்லி அவர்களுக்கு நான் அடியேன் அடியேன் என்று அவர் திருத்தொண்டர் தொகை பாட, அதை கேட்ட விரல்மண்டர் ஆறுதல் அடைகிறார், கோபந்தணிகிறார், சுந்தரரை ஏற்றுக்கொள்கிறார் என்று கதையை நம்முடைய சமயத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். குழந்தைகளே, நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். சுந்தரர் பாடிய பதிகங்களிலே ஒன்றாக இந்த திருத்தொண்டர் தொகை இருக்கிறது. எல்லா அடியார்களுடைய பெயரையும் உட்படுத்தி 10 பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை நீங்கள் படிக்க வேண்டும். எத்தனையோ தேவையில்லாதவற்றையெல்லாம் படித்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த பாடல்களை படியுங்கள், அல்லது யாராவது படிக்க விட்டு கேளுங்கள். அது உங்கள் மனதிலே பதிந்துவிடும். இந்த சிவனடியார்களை வணங்கியதினாலே சிவபெருமானே வந்து அந்த விரல்மிண்டருக்கும் சுந்தரருக்கும் அருள் கொடுத்தார் என்றால் அந்த பாடல்களை நாமும் பாடினால் நமக்கு கொடுக்க மாட்டாரா? இதுதான் அடியார்கள் பற்றிய கதை தொடங்கிய முதல் கதை. இதற்கு பிறகு திருத்தொண்டர் திருவந்தாதி என்று ஒரு பாடல் அமைப்பு இருக்கிறது. அது எப்படி பிறந்தது என்பதை அடுத்த முறை சொல்கிறேன்.